சரி, இப்போ இந்த தர்பூசணி கடைகள்லாம் அந்த அறுத்து வச்ச பழங்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மருந்துகள் அதெல்லாம் தேவையில்லாத ஆர்கானிக் அதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி தடுக்கிறது சார்? நீங்கள் பார்த்தீங்க அறுத்து வச்ச பழத்தில் எவ்வளோ ஈமுச்சதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அந்த பழங்களெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோம். பட் நல்லபடியாக இதில் எது ரசாயனம் எது இவங்க தடவி வைக்கல. நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். பட் இட் இஸ் நாட் ஹைஜீனிக். அந்த வந்து ஈக்கள் முச்சது பண்டத்தை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். நார்மலாக இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சு க்ளோஸில் இருக்கணும். இது இவங்க வச்சிருக்கிற கண்ணாடி கூண்டு பார்த்தீங்கன்னா 3 பக்கம் தான் க்ளோஸ் இருக்குது. பின்பக்கம் பார்த்தோம்னா ஓப்பனாக இருக்குது. ஸோ ஈயெல்லாம் பூந்துட்டு இருக்குது. அதனால் அந்த பழங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம எல்லாத்துக்குமே நம்ம அறிவுறுத்திட்டு வரோம். ரெண்டாவது இந்த மாதிரி கலர் நம்ம டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறப்போ ஓவர் கலராக வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பழங்களை நம்ம சாப்பிட வேண்டாம். அந்த பழங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக அந்த கெமிக்கலால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துது? கெமிக்கல் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர்த்துக்கு குழந்தைங்களுக்குலாம் உடனடியாக வாயில் புண்ணு வர ஆரம்பிச்சிடும். பொண்ணு வர மறுத்து போயிடும். சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வர ஆரம்பிச்சிடும். வயிற்று வலி, சிவியர் டயரியா, வாமிட்டிங் அளவுக்கு போகும். இமீடியட் எஃபெக்ட். சில பேர்த்துக்கு அந்த கெமிக்கல் வந்து ஒவ்வாமல் இருக்கிறனால யுட்டிகேரியான்னு சொல்லுவோம். திடீர்னு உடனே இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து உடம்பு பூரா தடிச்சுக்கும். மூச்சு விட முடியாது. சில பேர்த்துக்கு ஆஸ்மா இருந்ததுன்னா ஆஸ்மாவை தூண்டி விட்டுரும். அது மூச்சு விடுறதுக்கு இதாகும். கண்களில் இருந்து தண்ணி நிறையா வரும். அந்த ஒவ்வாத வந்துச்சுன்னா நிறைய தண்ணிகள் நிறையா வரும். ஸோ நாக்கெல்லாம் மறுத்து போயிடும். ஸோ இதே வந்து ரெகுலராக சாப்பிட்றாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா குடல் புண்ணு வந்து ஆறாத புண்ணாக வர ஆரம்பிச்சிடும். வயிற்று வலி தீராத வயிற்று வலி வந்துக்கிட்டு தான் இருக்கும். முன்னாடி இந்த கலர் திரும்ப சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா கேன்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை வகை கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது ஏதாவது யூஸ் பண்ணலாமா? இதை பொதுவாக கட்டே பண்ணக்கூடாது. எதுவுமே கட் பண்ணணுங்க. அப்போதைக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து வேணான்னு நான் சொல்லலை. அதில் வந்து இந்த கட் பண்ணி சாப்பிடும் பொழுது சுவைக்கு ரொம்ப சக்கரைப்பாக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட வேண்டாம். இயற்கையான நம்ம ஒன்றும் அந்த லெமனோட டேஸ்ட் நமக்கு, அந்த இது வாட்டர்மெலனோட டேஸ்ட் நமக்கு தெரியும். அந்த டேஸ்ட் இருந்ததுன்னா தாராளமாக சாப்பிடலாம் கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கிறத வந்து மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பொதுவாக உணவு பாதுகாப்பு நிலையத்துக்கு வந்து சிறு சிறு கடைகளில் தான் இது போடுறாங்க. பெரிய கடைகளுக்கெல்லாம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக குற்றச்சாட்டு. இல்லைப்பா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா, ஆல்பர்ட்டாக்கு போன வாரம் தானே பண்ணோம். மிகப்பெரிய கடை, அவங்க பெரிய பெரிய யூனிட்டு விட்டோமா. எஸ்எஸ் பிரியாணி பெரிய நிறுவனம் தான். தவறு செஞ்சால் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நடவடிக்கை எடுப்போம்ப்பா. நாங்கள் சின்ன கடைன்னு கிடையாது, பெரிய கடையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால், பெரிய கடையில் வியாபாரம் பண்ணுறதை விட மக்கள் நிறையா சாப்பிட்றது வந்து இந்த சின்ன கடைகளில் தான். தெருவோர கடைகள், பஜ்ஜிக்கு சின்ன சின்ன வண்டி கடைகளில் தான் சாப்பிட்றோம். நம்ம அவங்களுக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா அங்கே தான் நிறையா மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் பெரிய கடைகள்லாம் ஓரளவுக்கு நிறைய பேர் 100க்கு 95-98% வந்து கொஞ்சம் நல்லா வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம அதுக்கு போய் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நான் டைம். நமக்கு வந்து இந்த டைம் இருக்கிறத நம்ம இவங்க சின்ன கடைகளை பார்த்து எந்த இடத்துல நிறையா மக்கள் கூடுறாங்க, அவங்க எதை விரும்பி சாப்பிட்றாங்க, அது பாதுகாப்பான உணவாக இருக்கா அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நல்ல உணவாக நம்ம கொடுக்கலாம். அதுதான் என்னோட எய்ம். அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் நம்ம தெருவோர கடைகளில் 30,000 கடை நமக்கு சென்னையில் இருக்குது. நான் இதை எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதே எனக்கு போதும். ஆனால் பெரிய கடைகள் அப்பப்போ எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அவங்க மேலே எந்த விதமான தயதோஷனும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறோம். தர்பூசணி இந்த சின்ன சின்ன கடைகளில் ஆய்வு பண்ணுறோம், எல்லாம் ஓகே சார். இப்போ குடவுனு, தர்பூசணி குடவுனு அந்த மாதிரி இடங்களில் ஆக்குமை பண்ணுறீங்களா? இந்த மாதிரி இடங்கள் எப்போ சார் ஆய்வு? தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. இப்போ தான் வாட்டர்மெலன் சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் இப்போ வந்து நம்ம வந்து சின்ன சின்ன கடைகளிலேருந்து பார்த்தோம்னா இவங்களே வந்து பெரிய கடைகளிலேருந்து வாங்குறது நிறுத்திடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து உணவு பாதுகாப்புத்துறை வந்தாங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அழுகுனதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நஷ்டமாகும். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய கடையிலே நிறுத்திடுவாங்க. நாங்கள் இந்த குடோனு நாங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 to 3 டேஸில் இந்த இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சின்ன கடைகளில் வந்து அவங்க வாங்கிட்டு வராங்க, அவங்களுக்கு என்ன தெரியும். இப்போ பொதுவாக கெமிக்கல் கலக்கிறது எல்லாமே பெரிய கடை, பெரிய குடோன்ஸில் தான் நடக்கும். அதனால் அங்கே எப்போ நம்ம கண்டிப்பாக நான் போகிறப்ப நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக நாங்கள் போகிறோம். இந்த இன்னும் 2 to 3 டேஸ்க்குள்ளே நாங்கள் எல்லாம் போயிடுவோம். கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று. பொதுவாக இந்த சம்மர் சீசனில் அப்போ இந்த ஜூஸஸ் கடையிலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், ஜூஸஸ் கடையில் கூட நீங்கள் போனால் கூட பழங்கள் ஏற்கனவே அவங்க ஸ்கூப் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு பாட்டிலுக்குள்ளே இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கெட்டு போய் இருந்துன்னு வச்சுக்கலேன், அந்த இடத்த மட்டும் இவங்க வந்து வெட்டி எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து ஸ்கூப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுமாரி வேண்டாம். பொதுமக்கள் வந்து நீங்கள் ஜூஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் கையாலே எடுத்து பழங்களை செக் பண்ணிவிட்டு அந்த பழங்களை வந்து ஜூஸ் கடையில் கொடுத்து அதில் போட்டு குடிங்க.
ஓகே. அதேமாரி அதில் ஐஸ் போட்டு கொடுப்பாங்க. ஐஸ் வந்து ஓப்பனில் வச்சுட்டு கையில் உடச்சி போடுறாங்க அப்படின்னம்னா தயவுசெய்து அதுமாரி எதுவுமே வேணாம். க்ளவ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெறும் கையாலே உடச்சி போட்டு நமக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஜூஸ் எல்லாம் நம்ம குடிக்க வேணாம். ஏன்னா குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தொண்டை வலி, காய்ச்சல், வாந்தி, பேதி எல்லாருமே வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஜூஸ் கடையில் ஆகட்டும், இதேமாரி ரோட்டோரத்தில் விற்கக்கூடிய இந்த பழங்கள், முலாம்பழம் ஆகட்டும் அல்லது வாட்டர்மெலன் ஆகட்டும், வேறு எந்த பழமாக இருந்தாலும் சரி மிக மிக ஜாக்கிரதையாக சாப்பிடணும். அப்படியே நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு போனால் வீட்டில் நல்லா கழுவி சுத்தமாக ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி கொண்டு போய் டேபிளில் வைங்க. ஏன்னா சில டைமில் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா குழந்தைங்கள் நமக்கு தெரியாமல் டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நல்லா உப்பு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி அப்புறமேட்டு நீங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கோ யூஸ் பண்ணுங்கள். அப்படியே கொண்டு போய் டேபிள்லையோ அல்லது குழந்தை கையிலையோ எதுவுமே நம்ம கொடுக்க வேணான்றது நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன இது மாதிரி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடையிலலாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ 2000 ரூபாய் ஃபைன் போடுவோம். இவங்களுக்கு நோட்டீஸும் கொடுத்துருவோம். ப்ளஸ் இவங்கெல்லாம் சின்ன சின்ன வியாபாரிகள் ரோடோரத்தில் இவங்களுக்கு 2000 ரூபாவே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கடைகளை வந்து ப்ராப்பராக அமைச்சு கொடுக்குறது தான் நமக்கு எங்களோட நோக்கங்கள் அதுதான். ஏன்னா கீழே இருந்து மேலே வச்சிட்டோம்னா அந்த எலிகள் வராது அப்படின்ற மாதிரி அதுக்கு அடியிலையும் நல்லா ஷீட்டு போட்டு நல்லா கவர் பண்ணோம். அடுத்த நாள் அந்த ஷீட் அப்படியே எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ண முடிச்சுன்னா 3 முறை அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே தான் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் அழுகி போய் அப்படி இருந்திருக்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம். நம்ம செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.